அண்மை செய்தி. திருநாகேஸ்வரம் கோவில் கும்பாபிஷேக நிதி முறைகேடு வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம். தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லப்பா குருக்கள், சங்கர் குருக்கள் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டில் திருநாகேஸ்வரம் கோயில் கும்பாபிஷேக விழா நடந்தது. இதற்காக எந்தவித ரசீது வழங்காமல் நன்கொடை வசூலிக்கப்பட்டு முறைகேடு செய்யப்பட்டு உள்ளது. இது குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பியதால் எங்களை இடமாற்றம் செய்து உள்ளனர். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், எனவே இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் கூறியுள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, மேற்கண்ட கோவில் கும்பாபிஷேகத்தின் போது பக்தர்களிடம் எந்த ரசீதுகளும் இல்லாமல், எந்த கணக்குகளும் இல்லாமல் நன்கொடை வசூலிக்கப்பட்டுள்ளன. கும்பாபிஷேகம் 24/10/2021 அன்று நடத்தப்பட்டுள்ளது. சாமானிய மக்களும் பக்தர்களும் இந்த பிரச்சனையினை 2021ஆம் ஆண்டிலேயே எழுப்பியுள்ளனர். இந்த முறைகேடு சம்பந்தமாக இந்த நீதிமன்றம் 2022ஆம் ஆண்டில் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் 2022ஆம் ஆண்டில் அறநிலைத்துறை உதவி ஆணையர் மற்றும் இணை ஆணையர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் குற்றம் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இது தணிக்கை அறிக்கையிலும் உறுதியாகியுள்ளது. நன்கொடையாளர்கள் ஏற்பாடு செய்யும் அந்த பணிகளை செய்யவும் அர்ச்சகர்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக பணிகளை எந்த உத்தரவும் இல்லாமல் செய்துள்ளனர். 80 லட்சம் வரையிலான கோவில் நிதி நிபந்தனைகளுக்கு மாறாக கும்பாபிஷேகத்திற்கு எடுக்கப்பட்டுள்ளது. இதனை அறநிலைத்துறை இத்தனை ஆண்டுகளாக கண்டுகொள்ளவில்லை. இந்த பிரச்சனையை மறைக்கும் நோக்கில் அதிகாரிகள் முயற்சித்து வருகின்றனர். எனவே இது குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுவதன் மூலம் உண்மை கண்டறிய இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது எனவும், எனவே இந்த கோவில் கும்பாபிஷேக நிதி முறைகேடு புகார் குறித்து சிபிசிஐடி விசாரித்து முறைகேடான முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் வழக்கு பதிவு செய்யவும் சிபிசிஐடி மத்திய மண்டலத்தின் காவல் கண்காணிப்பாளர் சண்முக பிரியா இந்த விசாரணையை கண்காணித்து மாதாந்திர அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். திருநாகேஸ்வரம் அந்த நாகநாத சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது அறநிலைத்துறை ஆணையர் ஆய்வு செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் வேறு எந்த கோயிலும் இது போன்ற முறைகேடுகள் அல்லது குறைபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வழக்கு விசாரணையை இந்த கோர்ட் முறையாக கண்காணித்து உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் எனவும் இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணைக்காக வருகின்ற 30ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.